என்னையா திருட்டு நகலா வாங்கிட்டு இருக்கியா நீ? அதெல்லாம் இல்ல சார். யோ பொய் சொல்லாத. கோவில்ல திருட்டு போன நகைங்க உன் கடையில தான் அடகு வச்சிருக்காங்கன்னு தகவல் வந்தது. சார் அப்படிலாம் எதுவும் இல்ல சார். யோ முதல்ல 2 நாள் அடகுக்கு வந்த நகைங்கெல்லாம் எடியா. சரிங்க சார். இந்தாங்க சார். சார் கோயில சொன்ன அடையாளம் எல்லாம் கரெக்டா இருக்கு சார். கோயில் நகை தான் சார் இது. யோ சேட்டு, என்ன தைரியம் இருந்தா கோயில் நகையை வாங்கி வச்சிருப்ப நீ. வாயா ஸ்டேஷனுக்கு. சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் ஊர் பஞ்சாயத்து தலைவர் ரகுராம் சாருடைய சம்சாரம் ஜானகி அம்மா தான் சார் வந்து நேத்து 10 லட்சம் ரூபாய்க்கு நகையை அடமானம் வச்சு வாங்கிட்டு போனாங்க. உண்மையதான் சொல்றியா? ஆமாங்க சார். அவங்க சைன் பண்ண ரசீது கூட என்கிட்ட இருக்கு சார். இருங்க எடுத்து தர்றேன். சார் இத பாருங்க சார், அதுக்கான ரசீது. யோ ஜானகி பேர் தான் ஏன் போட்டிருக்கு. கரெக்ட் தான் யா இது. சேட்டு முதல்ல வண்டியில ஏறுவா. சார் யோ சரி. இருட்டு நகையை வாங்கி வச்சுக்கிட்டு போ. போனா போலீஸ் வந்துட்டாங்க. அந்த ஜானகி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக போறாங்க பாரு. அப்படி ஒரு காட்சியை பார்க்கணும் தானே நான் இங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன வேணான்னு சொல்லி தானே அந்த ரகுராம் ஜானகியை கட்டிக்கிட்டான். அவ்வளவு தானே இந்த குடும்பத்தோட குலசாமியா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த குலசாமியோட கௌரவம், இந்த குடும்பத்தோட மானம் எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்துல போக போகுது பாருங்க. ஜானகிங்கிறது யாரு? என்ன மச்சான் போலீஸ் வந்திருக்காங்க? அதான மாமா அண்ணி பேரை வேற கேக்குறாங்க. அண்ணி அந்த சேட்டு சொல்றதெல்லாம் விடுங்க. ஆனா அவர் கையில ரசீது வச்சிருக்காருல்ல, அதுல உங்க கையெழுத்து தானே இருக்கு. நீங்க நகை எதுவுமே அவர் கடையில அடகு வைக்காம எப்படி உங்க கையெழுத்து வந்திருக்கும்? அதுக்காக அத்தை கோவில் நகை எடுத்தாங்கன்னு ஆயிடுமா? ஏய் அப்புறம் எப்படிடா அவங்க சைன் போட்டு கொடுத்திருப்பாங்க? வேற ஏதோ நடந்திருக்குமா? சரி அப்படி என்ன நடந்துச்சு, ஏன் சைன் போட்டு கொடுத்தாங்கன்னு அவங்கள சொல்ல சொல்லு. அத்தை பெரியம்மாவை வேணும்னே யாரோ மாட்டி விட பாக்குறாங்க. மாமா அதான் ஆதாரத்தோட சொல்றாருல்ல. சார் தங்கச்சி கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ணாது சார். இந்த ஆள் தான் வேணும்னே போய் சொல்றான். சார்
எங்க ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலின்னு தெரியும்ல. ஊர் தலைவர் குடும்பம்னு எனக்கு தெரியும். திருடு போனது கோவில் நகை, பொது சொத்து. பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஆக்ஷனை நாங்க எடுத்தாகணும். கண்டிப்பா இவங்களை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ணி, நாம எவ்வளவோ பிளான் பண்ணோம், எதுவுமே நடக்கல. நம்ம வேண்டுதலை கேட்டு அந்த கடவுளே நமக்கு ஒரு நல்லது பண்ணிட்டான். ஆமாமா, நம்ம நினைச்சிருந்தா கூட இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிருக்க முடியாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? என் மருமக அப்படிலாம் பண்ண மாட்டா சார். ஆமா சார், தங்கச்சிக்கு எதுவும் தெரியாது சார். நீங்க அரெஸ்ட் எல்லாம் பண்ணீங்கன்னா எங்க குடும்பமானமே போயிரும் சார். சார், ஆதாரத்தோட கிடைச்சிருக்கு. நாங்க அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். நீங்க வேணா கோர்ட்ல போய் பாத்துக்கோங்க. இங்க எத்தனை சாட்சி ஆதாரம்லாம் காட்டினாலும் என் மனைவி இதை பண்ணிருக்கான்னு நான் நம்ப மாட்டேன். சார், நாங்க எங்க அண்ணியெல்லாம் அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்ல சார். நாங்க எங்க வக்கீல வச்சு பாத்துக்கிறோம் சார். ஏங்க, அதான் எவிடன்ஸோட வந்திருக்காங்களே. வக்கீல வச்சு பேசினாலும் இவங்களை அரெஸ்ட் பண்ணாம எப்படி இருப்பாங்க? ஏய், வாய மூடி. ஏங்க, நாம தான் எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கோம். அவங்க பாருங்க, எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காங்க.